அடுத்ததாக ஓவியர் டிராஸ்கி மருது அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடங்களுக்கு சிறந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார். அற்புதமாக ஓவியர் மருது அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் பிருந்தா சாரதி. அனைவருக்கும் வணக்கம். கவிதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் வாழ்த்து சொல்றதுக்கு தான் வந்தேன். நான் ஆக்சுவலாக எனக்கு பிருந்தா சாரதி நாசருடைய அவதாரம் தென் தேவதை பட காலத்திலிருந்து நான் பிருந்தா சாரதியை பார்த்துட்ருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்க்காஸ்டிக் பர்சன் தான். எனக்கு இப்போ நினச்சேன், இப்பயும் அதே மாதிரி இருக்காது. அது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு ஆக்சுவலாக நானும் நாசரும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து சொன்னால் டக்குன்னு ஒரு தடை டக்குன்னு ஒரு இன்னொரு பக்கம் திருப்புறது பிருந்தா சாரதி தான். நம்ம நான் இன்னும் என் மனதில் நிரம்பி இருக்கிற பல பேரை நான் உதவி இயக்குனர்களாக நான் பல பேரை சந்திச்சிருக்கேன். அதில் ரொம்ப குறிப்பாக இதே மாதிரி ஒரு மனநிலையோட ஒரு சென்சிபிளான ஒரு பகுதியில் அதை திருப்புற உதவி இயக்குனராக இருந்து பிறகு வளர்ந்து இயக்குனர்களான நான் பார்த்துருக்கேன். அதில் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஸ்டில் அந்த சென்ஸ் தான் எனக்கு பிருந்தா சாரதியை பார்க்கும்போதெல்லாம் இருக்கும். கூட பிறகுதான் எனக்கு தெரியும் ஒரு எங்கள் பகுதியிலேருந்து மேலூர் பகுதியிலேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே போய் கும்பகோணம் பக்கத்தில் இருந்து வந்தவர்னு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலாக ஒன்று நான் இதில் அதாவது கவிதைகளுக்கு படம் வருது. அது ஒரு பெரிய நான் அதை இங்கே இந்த இடத்துல சொல்லணும். ஆக்சுவலாக போயட்ரி நார்மலாக ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக எங்களை மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இயங்குறது ஒரு பகுதி. அப்புறம் அது ஒரு டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லைங்களா. இட் இஸ் அனதர் பார்ட். அது ஆர்ட்டில் இன்னொரு பார்ட். அது எனக்காக ஏற்படுறது ஒன்று. இன்ஃபேக்ட் எனக்காக ஏற்படுறதுல கூட ஒரு சினிமாவை பார்த்து அல்லது ஒரு கதையை படித்த பிறகு அல்லது வாழ்வில் ஒரு அனுபவத்தை எனக்கு கிடைச்ச பிறகு அல்லது ஒரு பொயட்ரியை படித்த பிறகு தான் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு தெர் ஆர் மெனி பாசிபிலிட்டி. ஆக்சுவலாக பத்திரிகை படம் வரைகிறது இன்னொரு பகுதி. அது அல்லது கவிதைக்கு படம் வரைகிறது படிச்சுட்டு வரைகிறது. அதில் என்ன இருக்குன்னா நீங்கள் பொயட்ரி சம்டைம் உங்களை கம்யூனிகேட்டிவ் இருக்கும், உங்களை மிசரபிள் ஆக்கும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க வைக்கும், அல்லது நேரடியாக அதை சொல்லிடும், அல்லது வெறும் வார்த்தை எல்லோரும் சொன்னது மாதிரி டூ மச் ஆஃப் இது இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு டெக்கரேட்டிவாக வார்த்தைகளில் சொல்கிற பகுதி எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய அழைச்சி. நான் படிக்க மாட்டேன். அதை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். வார்த்தை சுழிப்பு இருக்குது இல்லைங்களா. நாங்களும் இமேஜை பார்த்து பழகி இமேஜோடைய எங்களுக்கு இருக்கிற பழக்கத்தில் ரொம்ப என்னை என்ன சொல்லுங்க, ஒரு கன்ஃபியூஸ் பண்ணியோ அல்லது வார்த்தையை சுழிப்பு மூலியமாக நான் ஒரு படிமத்தை அடைகிறதுக்கான இது இருக்கு பாருங்க, அது எனக்கு அயற்சி ஏற்படுத்திடும். ஆனால் அந்த வகையில் சில நேரங்கள் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பத்திரிகையில் படம் வரைகிறது சில நேரங்கள் எனக்கு பனிஷ்மெண்ட்டாக கூட ஆயிருக்கு. சில நேரங்களில் நான் அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் அப்படி இல்லாமல் நேரடியாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டைரெக்டாக ஆனால் சொன்னது மாதிரிலாம் அன்னைக்கு சொன்ன பாருங்க, சர்க்காஸ்டிக்காக கம்யூனிகேட்டிவாக நானும் நாசர் ஏதாவது சொன்னால் அது இட் ஹாஸ் டு பி கம்யூனிகேட்டட்னு சொல்லி அந்த பகுதிக்கு தான் ஃபைட் பண்ணுவாப்புல. அது எங்கேயோ ஒரு ஆர்வமாக இருந்துடக்கூடாது, அது நேரடியாக கம்யூனிகேட் பண்ணுன்றதுக்காக எங்களோட ஃபைட் பண்ணுவாப்புல பிருந்தா. அந்த வகையில் நான் இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பிருந்தாவோட பொயட்ரியை படிக்கும்போது அது இம்மீடியட்டாக நீங்கள் பாருங்கள் அந்த புத்தகத்தில், அது செலிப்ரேஷன் ஆஃப் லைன் தான். படித்த உடனே ஒரு கம்யூனிகேட்டிவாக இருக்குது பாருங்கள். அதனால அது எனக்கும் கூட அது படித்த உடனே ஒரு டான்ஸ் ஆஃப் லைன் தான். அப்படி உடனே படம் வரைகிறதுக்கான தூண்டுதல் இருக்குது பாருங்கள், அது அதில் இருக்குது கம்யூனிகேட்டிவாக. அதுதான் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஏற்பட்டது. மற்றபடி தொடர்ந்து அதே சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்டோடு இயங்குகிற பிருந்தா சாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூட இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் வேடியை பண்ணிட்டேன். அதை சொன்னேன் ரொம்ப அருமையாக. அதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு புத்தகத்தை என்கவுண்டர் பண்ணும்போது முதல்ல அங்கேருந்து தான் அது ஆரம்பிக்குது, அப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்த வகையில் அதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரமிழில் சில பேருக்கு தெரியும் பிரமிழில் சொன்னோட எனக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சு. எனக்கு அவர் அதை கவனித்தார். இந்த உடைஞ்ச கண்ணாடின்னு ஒன்று. ஆக்சுவலாக என்னென்னா அவர் இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். பல பேருக்கு தெரியாது. அவர் ட்ராயிங் பண்ணுவார், ஸ்கல்ப்டர். அவர்
அவர் ஆக்சுவலாக வந்து அவர் பண்ண டிராயிங்கு பல பேர் தெரியாது. என்கிட்ட ஒரு 4-5 டிராயிங் இருக்குது. எனக்கு கோணங்கியும் ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ணனும் கோணங்கியும் வந்து எங்களோட அந்த காலகட்டத்தில் அவரோட இருந்த பழக்கத்தில் அவர் வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அவரை பற்றி பேசின உடனே அவர் இந்த படங்களை மருதுகிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுத்ததாக கோணங்கி எனக்கு வந்து கொடுத்தாப்புல. அது அவர் வந்து அந்த இன்னொரு அவர் யோசிக்கிற பகுதியில் ஒரு இப்போ இவர் நம்ம தாகூர் படம் வரைகிறார் தானே, கிரிக்கெட் இருக்கும்போதே அப்படியே படம் வரைகிறார் தானே அதெல்லாம். அதுபோல் அவர் வந்து ஒரு கவி மனம் தான் இன்னொரு பகுதியை வந்து எடுத்துருது. அவர் பார்த்தாரு, கண்ணாடியை ரசிச்சாரு சொன்னோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இருந்துச்சு அவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் சந்தோஷப்பட்டேன்.